ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. புத்தர்கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன எல்லாரும் இழிவாக பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, எனக்கு கோபமாக வருது, அவங்களெல்லாம் அடித்து நொறுக்கணும் போல் எனக்கு தோன்றுகிறது என்று சொல்லி சொன்னாராம். அப்போ புத்தர் சொன்னாராம், நான் உனக்கு 100 ரூபாய் கொடுத்தேனாக்க நீ வாங்கலைன்னா என்ன ஆகும்னு, அது ஏன் உங்ககிட்டே திரும்பி வந்துடும் அப்படின்ற. அதே போலத்தான் யாராவது உங்களை இடித்து பேசினார்கள் என்றால் நீ ஏற்றுக்கொண்டால் வழி அது உன்னை எதுவும் பாதிக்காது. நீ ஏற்று அதற்காக ரியாக்ட் பண்ணும்போது மட்டும்தான் அதற்கு பாதிப்பு இருக்கிறது. அதை நீ ஏற்றுக்கொள்ளாத ஒரு பாதிப்பில்லாத ஒரு மனநிலைக்குள்ளாக நீ பழகிக்கொள்ளலாம் என்றால் எந்த கோபமும் உன்னை தீண்டாது. ஆசையே அழிவுக்கு காரணம் என்பது போல அவருடைய புகழ்ச்சியும் தேவை என்று நீ ஆசைப்பட்டால் நீ பழிப்பறை வரும்போது சினம் கொள்வாய். இல்லை என்றால் அந்த பழிப்பறை உன்னை எதுவுமே செய்யாது என்று சொன்னாராம். அதே போல இந்த இடத்துல தாவீது அவருடைய பாராட்டுரைக்கோ பழிப்புரைக்கோ எதையும் இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டு ஆண்டவர் விரும்பினால் இந்த பழிப்புரையை ஆசீர்வாதமாக எனக்கு மாற்றுவார், இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு என்று நம்பிக்கை வைத்து தன் பயணத்தை தொடர்கிறார். 3வது காரியமாக ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். தாவீது போகிறார், பல மனிதர்கள் வருகிறார்கள். இத்தாயி வருகிறான், ஊசாய் வருகிறான், சீபா வருகிறான், சிமேயி வருகிறான். ஆனால் தாவீது பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார். எந்த இடத்திலும் யாருக்காகவும் பயணத்தை நிற்கவே இல்லை. வாழ்க்கை என்பதும் ஒரு பெரிய பயணம் போல. பலர் வருவார்கள், சிறிது நேரம் பயணிப்பார்கள், சிலர் நீண்ட தூரம் பயணிப்பார்கள், சிலர் குறைந்த தூரம் பயணிப்பார்கள். எல்லாரும் நம் கடைசி வரைக்கும் நம்மோடு வருவது கிடையாது. இறுதியில் முடியும் போது நாம் மட்டும்தான் இலக்கை நோக்கி பயணத்தினுடைய தொலைதூரத்தினுடைய இலக்கையில் இறங்க வேண்டிய இடத்தில் நாம் இறங்க வேண்டி இருக்கும். வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாருக்காகவும் நம்முடைய காதை கொடுத்து நம்முடைய மனதை கொடுத்து அவர்களுடைய சீற்றத்தையும் அவருடைய வன்மத்தையும் நாம் உள்வாங்கும் போது நாம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அது அல்லாமல் நாம எல்லா இடத்திலும் இருக்கும்போது நலமும் வளமும் நம்மை வந்து சேரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அழகான ஒரு வாழ்க்கை பயணத்தின் தத்துவத்தை தாவீதினுடைய நாடு வெளியேற்றம் அருமையாக நமக்கு படம் பிடித்து காட்டுவதாக நான் உணர்கிறேன். அடுத்து நாம் தொடர்ந்து பார்ப்போம். இதற்கிடையில் அப்சுலமும் இஸ்ரேல் அனைவரும் எருசலேம் வந்தடைந்தனர். அகிதோப்பேலும் அவனோடு இருந்தான். தாவீதின் நண்பனும் அர்க்கியனுமான ஊசாய் அப்சுலமிடமிருந்து அரசே வாழ்க, அரசே வாழ்க என்று வாழ்த்தினான். அப்சுலம் ஊசாயை நோக்கி, உன் நண்பருக்கு நீ காட்டும் பரிவு இதுதானா? நீ ஏன் உன் நண்பரோடு செல்லவில்லை என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சுலமிடம், இல்லை, ஆண்டவரும் இந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் யாரை தேர்ந்துள்ளார்களோ அவருக்காகவே நான் இருப்பேன், அவரோடு தான் நான் தங்குவேன். நான் யாருக்கு பணிபுரிய வேண்டும்? அவருடைய மகனுக்கு அன்றோ? உம் தந்தைக்கு நான் பணிபுரிந்தது போலவே உமக்கும் பணிபுரிவேன் என்று சொன்னான். அப்சுலோம் அகிதோப்பலிடம், நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி அறிவுரை கூறும் என்று கேட்டான். தாவீதும் மற்ற மனிதர்களும் அப்சுலோமும் மற்ற மனிதர்களும், இதான் நம்ம ஒரு சின்ன ஒரு ஒப்பீடு செய்கிறோம். இப்போ தாவீது வந்து நிறைய மனிதர்களை வழியில் சந்தித்தார் என்று சற்று நிமிடங்களுக்கு முன்னாக தான் பார்த்தோம். ஷீபாவை பார்க்கிறார், இத்தாயை பார்க்கிறார், ஊசாயை பார்க்கிறார், அப்புறம் இந்த இடத்துல வந்து சிமேயை சந்திக்கிறார். இப்படி பல விதங்களில் பல மனிதர்களை சந்தித்தார். அவருடைய பயணம் போய்கொண்டே இருக்கிறது. இப்போது அப்சுலோம் ஊசாயை சந்திக்கிறார். ஊசாய் எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டவர் என்றால் தாவீதினுடைய நண்பனாக அறிமுகப்படுத்தப்பட்டவர். நீ எங்கே சென்றாலும் நானும் வருவேன் என்று தாவீதுக்கு அன்பொழுக சொல்லப்பட்ட ஒரு நண்பர். தாவீது என்ன சொன்னார்? நீ நகருக்கு சென்று குருக்களோடு தங்கியிரு, அங்கே நடப்பவை பற்ற செய்திகள் எனக்கு தெரியப்படுத்து என்று தாவீதான் அனுப்பப்பட்ட ஊசாயி அங்கே இருக்கிறான். அவன் அப்சுலோம் நகருக்குள்ளாக வரும்போது அரசே வாழ்க, அரசே வாழ்க என்று கத்துகிறான்.
உடனே என்ன கட்சி மாறிட்டியா அப்படின்னு கேட்குறார். அதான் கேள்வி கேட்குறார். உன் நண்பருக்கு காட்டும் பரிவு இதுதானா? உன் நண்பருக்கு காட்டும் நன்றி கடன் இதுதானா? நீ என்னை பார்த்து அரசியல் வாழ்க்கை என்று சொல்கிறாயே என்று அவன் சந்தேகத்தோடு கேள்வி கேட்கிறான். அதற்கு ஊசாய் இல்லை, ஆண்டவரும் இந்த இஸ்ராயல் மக்கள் அனைவரும் யாரை தேர்ந்தெடுத்தார்களோ அவருக்காகவே நான் இங்கு இருப்பேன், அவரோடு நான் தங்குவேன். நான் யாருக்கு பணிய விரும்ப வேண்டும்? அவருடைய மகனுக்கன்றோ? உம் தந்தைக்கு நான் பணிபுரிந்தது போலவே உமக்கும் நான் பணிபுரிவேன் என்கிறார். அந்த அறிவுரை ரொம்ப அழகானது. அவன் தன்னிடம் இருக்கின்ற நயவஞ்சக அந்த சதித்திட்டத்தை வெளியே சொல்லாமல், நான் தந்தைக்கு நான் பணிபுரிந்தது போலவே மகனுக்கும் நான் பணிபுரிவேன். தந்தை போய்விட்டார், இஸ் அவுட் ஆஃப் சீன், இஸ் நோ மோர் ஈஸியர். அவர் வெளியே போய்விட்டார். அவருக்கு நான் பணிபுரிந்தது போல உமக்கும் நான் பணிபுரிவேன் என்கின்றார். அந்த இடத்துல அப்சலோம் எதையுமே சொல்லலை. அப்சலோமுக்கு மனிதர்களை படிக்க தெரியவில்லை. மனிதர்களுடைய தராதரத்தை எடை போட அவ்வளவாக தெரியவில்லை. பிற்பாடு அதை பற்றி ஒரு செய்தி திரும்ப வரும். ஆனாலும் பாருங்கள், இந்த இடத்துல தாவீது பாருங்கள், ஒருவரை பார்த்தவுடன் சந்தேகம், கேள்வி, நம்பிக்கை எல்லாவற்றையும் அடங்கிய ஒரு மனிதராக சந்திக்கிறார். அதே அப்சலோம் இளம் கன்று, பயம் அறியாது, அனுபவம் அறியாத ஒன்று. மனிதர்களை சந்தித்த விதமும் அவளை எடை போடும் விதமும் முழுமையாக மாறுபட்ட காட்சியாக இருக்கிறது. ஊசாயி அங்கே இருக்கும்போதே அகிதோஃபேலிடம் நாம் என்ன செய்யலாம் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அகிதோஃபேல் ஒரு மடத்தனமான அறிவுரை சொல்கிறார். அந்த மடத்தனமான அறிவுரை என்னவென்றால், தாவீதுடைய வைப்பாட்டிகள் யாரு? தாவீதுடைய மனைவியர்களை போன்றவர்கள். அவர்களோடு நீ உறவு வைத்துக் கொண்டால் நீ அரசனை போல ஆவாய் என்று ஒரு அறிவுரை சொல்கிறார். வாசிப்போமே. அப்சலோம் அகிதோபேலிடம் நாம் என்ன செய்யலாம் என்பது பற்றி அறிவுரை கூறும் என்று கேட்டான். அகிதோப்பேல் அப்சலோமிடம், உன் தந்தை தம் வீட்டை காக்க இங்கு விட்டு சென்றுள்ள வைப்பாட்டியரிடம் சென்று அவர்களோடு நீ உறவு கொள்ளும். உம் தந்தையின் வெறுப்புக்கு நீர் ஆளாகி விட்டீர் என்று இஸ்ரேல் அனைவரும் கேள்விப்படுவர். உம்மோடு இருப்பவர் அனைவரின் கைகளும் ஓங்கும் என்றான். அப்சலோமுக்காக மாடியில் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது. இஸ்ரேல் அனைவரும் அறிய அப்சலோம் தம் தந்தையின் வைப்பாட்டியரோடு உறவு கொண்டான். அந்நாளில் அகிதோபேலின் அறிவுரை கடவுளின் வாக்காக கருதப்பட்டது. இவ்வாறுதான் தாவீதும் அப்சலோமும் அகிதோப்பேலின் அனைத்து அறிவுரைகளையும் கருதினர். ஓகே, இப்போ பாருங்க, ஒரு மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை அகிதோஃபேல் என்கிறவர் அப்சலோமிற்கு கொடுக்கிறார். தாவீது சில வைப்பாட்டிகளை விட்டு போய் வந்திருந்தார். ஏனென்றால் அந்த இல்லத்தினுடைய அரசியலாக, இல்லத்தினுடைய மனிதர்களாக இருக்கிறார்கள். இப்போது வைப்பாட்டிகளோடு உறவுகளை வைத்துக்கொள்ள வேண்டும் யார்? அரசன் தான் அந்த உரிமை உண்டு. இப்போ தாவீது விட்டு சென்ற வைப்பாட்டிகளோடு உறவு கொள்வதன் மூலமாக தன்னை அரசனாக மாற்றிக்கொள்ள விடும் என்கின்ற ஒரு மூடத்தனமான அறிவுரை அகிதோப்பேல் சொல்லுகிறார். உயர்ந்த இடத்திலே அரசனுடைய வைப்பாட்டிகளோடு அப்சலோம் உறவு கொள்கிறார். அதுதான் இப்போ அது என்ன சொல்றாரு? இப்படி பண்ணோம் அப்படின்னம்னாக்க மக்கள் எல்லாரும் தாவீதுக்கு எதிராக கிளர்ந்தெழுவார்கள் என்று சொல்லி உன்னுடைய கை ஓங்கும், நீ ஆட்டோமேட்டிக்காக நீ நகரை வெற்றி கொள்ளலாம் என்று அறிவுரை சொல்லப்பட்டது. இது எந்த அளவுக்கு நியாயமோ எந்த அளவுக்கு உண்மையோ யாரும் தெரியாது. ஆனால் அந்நாட்களில் அகிதோஃபேல் சொன்ன வார்த்தை கடவுளின் வாக்கை போல இருந்தது என்றால், சில சமயத்தில் யார் இறைவாக்கினர் யார் போலி இறைவாக்கினர் கண்டுகொள்வதில் தான் நம்முடைய வாழ்க்கையுடைய உண்மை அடங்கி இருக்கிறது. சில பேர் நயவஞ்சக வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு நம்மிடம் வருவார்கள். நாம் அதை நல்லதுன்னு நினைத்தோம் என்று சொன்னால் நச்சுப்பாம்பனுடைய விஷம் நம் வாழ்வில் கலந்து போய்விடும். அதே போல அகிதோப்பேலுடைய வார்த்தை கேட்ட அப்சலோம் எல்லாருக்கும் முன்பாக ஊரறிய தன் தந்தையினுடைய வைப்பாட்டியரோடு உறவு கொள்கிறார். இந்த 16ஆம் அதிகாரத்திலே வாழ்வியல் பாடங்களாக ஒரு சில செய்திகளை நம்ம பார்ப்போம். 16ஆம் அதிகாரத்தில் தாவீது ஷீபா, தாவீது சிம்மேயி, அப்சலோம் உசாய் என்கின்ற 4 பேர்களை பார்க்குறோம். 4 இரட்டையர்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று ஷீபா அரசனுடைய இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே உதவ முன்வருகிறார். எப்போ முன்வருகிறார் என்றால், தன்னுடைய தலைவனாக கருதிய மெபிபோஷேத்து அரச கட்டிலுக்கு ஆசைப்பட்டு பதவி மோகத்தினாலே தனக்கு அரசாட்சி வரும் என்ற நப்பாசை இருக்கும்போது இது தவறான மனிதர் என்று அறிந்து உண்மையான அரசர், உண்மையான மனிதர் தாவீது மட்டும்தான் என்பதை உணர்ந்து தாவீதம் வருகிறார். இப்போ இந்த ஷீபா இந்த மெபிபோஷேத்துக்கு உதவி செய்வதாக நினைத்து கொண்டு கழகத்தை இன்னும் பெரிதாக மாற்றியிருக்கலாம். இருமுனை கழகமாக இருக்கிறது மும்முனை கழகமாக மாற்றியிருக்கலாம். மாற்றல. ஆனால் தாவீது நகரை விட்டு வெளியே போகிறார். நாடு முழுவதும் அவருக்காக புலம்பிற்று என்ற வேளையில்
பயன்படும் விதமாக இருவகை கருவிகளை கொண்டு வருகிறார். ஒன்று உணவுப் பொருட்கள், இன்னொன்று மக்கள் சவாரி செய்ய கழுதைகள். இரண்டுமே அத்தியாவசியமான தேவைகளை கொண்டு வந்து கொடுத்து தக்க காலத்தில் அவருக்கு உதவி செய்கிறார், தக்க விதமாக அவருக்கு உதவி செய்கிறார். விரும்புவதையும் வேண்டுவதையும் கொடுத்துகிறார். அது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தாவீதிற்கு தொடக்கத்திலே சந்தேகம் இருந்தாலும், சவுலின் வீட்டார் நம்மிடம் வந்து இவர் செய்கிறார் என்ற சந்தேகம் இருந்தாலும், அவருடைய உண்மையை உணர்ந்த பிறகு அவருக்கு பரிசை தருகிறார். மெபிபோஷேத்துக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து காணி நிலங்களும் உன்னை சார்ந்ததாக இருக்கட்டும், இனி அதிலிருந்து வருகிற பலனை நீயே அனுபவிப்பாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அவனை அனுப்பி வைக்கிறார். இந்த இடத்துல சீபா வந்து ஒரு நல்ல ஒரு மனிதராக, நன்றியுள்ள மனிதராக, செய் நன்றி அறிந்த மனிதராக நடந்து கொள்வது என்பது நமக்கு மிகவும் மனதிற்கு சந்தோஷமாக இருக்கிறது. சீபா ஏற்கனவே வந்த ஒரு சாதாரண ஒரு ஆள் மாக்ரேன் வீட்டிலே மெபிபோஷேத் இருக்கிற கேள்விப்பட்டு அவரை அழைத்து வந்த ஒரு மனிதர் தான், ஒரு சாதாரண ஒரு தூதுவர். ஆனால் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வேலை செய்கிறார். நாட்டை விட்டு வெளியே போகும்போது எந்த ஒரு தயாரிப்பும் முன்னேற்பாடும் இல்லாத நிலையில் நாட்டை விட்டு வெளியே போகும்போது தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்துகிறார். த ரோமன் ஆர்மி மூவ்ஸ் பை ஸ்டொமக் என்று சொல்வார்கள் இல்லைங்களா? ஒரு நாட்டிற்கு தேவையான உணவுப் பொருட்கள் இல்லை என்றால் யாரும் எந்த படையும் நடத்த முடியாது. தாவீது தயாரில்லாத நிலையிலே நகரை விட்டு வெளியே ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே உணவுப் பொருட்கள், தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து, பயணம் செய்ய தேவையான கழுதைகளை கொடுத்து ஒரு நல்லெண்ணத்தை பெற்றுக்கொள்கிறார். சில சமயத்தில் நம்மளுடைய பாத்திரமிருந்து பிச்சையீடு என்று சொல்வார்கள். ஒரு சிலருடைய தேவைகளை நாம் குறிப்பால் அறிந்தோம் என்று சொன்னால் பல வகைகளில் நம்மால் உதவி செய்ய முடியும். மாற்றம் என்கின்ற அறக்கட்டளையின் நிறுவனராக இருக்கிறவர் சுஜித் குமார் என்கிறவர், அவர் பல விதங்களிலே மக்களுக்கு எழுச்சூட்டும் முறைகளை வழங்குவார். அவரிடம் ஒரு சகோதரி என் படிப்பிற்காக உதவுங்கள் என்று சொல்லி கேட்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய வேண்டும், ஆனால் அந்த உதவி பிச்சையாகவோ அல்லது தர்மமாக இருக்கக்கூடாது, வாழ்க்கைக்கு உதவுவதாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனதிற்குள்ளாக ஒரு எண்ணம். அந்த பெண்ணை பற்றிய ஒரு செய்தியை தன்னுடைய நிறுவனங்களுக்கு மத்தியிலே இட்டு பல மனிதர்கள் வழியாக உதவியை பெற்று அந்த பெண் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு வரும்படியான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். தாம் கொடுப்பது ஒரு சின்ன தொகையாக இருந்து அதோடு நிறுத்திவிடாமல் அது ஏதாவது ஒரு வகையிலே அதனுடைய தன்மானத்தை பாதிக்காத வகையிலே அந்த பெண்ணுக்கு உதவ வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியும் அவர் செய்த பரிந்துரையும் அதன் வழியாக பல பெண்களுக்கு கிடைக்கப்பட்ட உதவியையும் அவர் குறித்து பேசும்போது மிக அற்புதமான ஒரு செய்தியாக அமைந்தது. மிக முக்கியம்தான் நம்முடைய உதவி செய்யும் போது குறிப்பிருந்து உதவி செய்ய வேண்டும். அதே போல் நான் பல சமயங்கள் நினைத்திருக்கிறேன். எங்களுடைய குருமடத்திலே ஹாரோ என்கின்ற ஒரு அருட்தந்தையர் இருந்தார். பிரெஞ்சு எம்இபி சபையை சார்ந்தவர். அவர் ஜோப்பில் எப்பொழுதும் சில்லறை காசுகள் இருந்து கொண்டே இருக்குமாம். அந்த காலத்தில் 8 அணா 10 அணா 12 அணா என்றெல்லாம் இருக்கிற அந்த அணா காலத்தில் நிறைய சில்லறை காசுகளை போட்டுக்கொண்டு அவர் வீதியில் நடமாடம் போவாராம், போவாராம். அப்போ கேட்பாங்களாம், என்ன நீங்கள் ஒரு நோட்டை வச்சுருந்தா சத்தம் வராது, சில்லறையாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே என்று சொல்லும்போது அவர் சொல்வாராம், வழியில் எத்தனையோ ஏழைகளை நான் பார்ப்பேன், அவளுக்கு உதவுவதற்கு பணமாக இருந்தால் கொடுக்க மனமில்லாமல் போய்விடும், சில்லறையாக இருந்தால் எடுத்துக் கொடுப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னாராம். எவ்வளவு நல்ல மனது பாருங்கள். கொடுக்கும் மனது நன்றாக இருந்தால் அந்த கொடுக்கும் மனதினுடைய வலிமையினால் பலர் நலம் பெறுவார்கள், வளம் பெறுவார்கள். மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு சகோதரி தன்னுடைய தந்தை காச நோயால் இறந்துவிட்டார், தாயார் புற்றுநோயால் இறந்துவிட்டார். ஒன்றும் செய்ய இயலாதவராய் அவர் தடுமாறிக்கொண்டிருந்தார். தக்க காலத்தில் அவர் கொடுக்கப்பட்ட உதவியினாலே அந்த குடும்பமே கல்வியினால் செழித்தது, நல்ல இடத்திற்கு உயர்ந்தார்கள், நல்ல இடத்திலே திருமணம் முடிக்கப்பட்டு வாழ்வில் வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில சமயத்தில் காலத்தினால் செய்த உதவி என்று சொல்வார்கள். செய்ய வேண்டிய உதவியை தக்க காலத்தில் தக்க நேரத்தில் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தள்ளி போட்டு இன்று செய்யக்கூடிய உதவியை நாளைக்கு என்று தள்ளி போடும்போது ஆபத்தோ விபத்தோ கூட ஏற்படலாம். அந்த உதவிக்கு தக்க ஒரு பொருள் இல்லாமல் கூட ஆகலாம். கடவுள் உங்களை உதவி செய்ய தூண்டுகிறார் என்று சொன்னால் அந்த கட்டளைக்கு உடனே கீழ்ப்படிந்து உதவுங்கள். அது மிக முக்கியமான ஒரு காரியம். அதுதான் இந்த சீபா என்கிற ரொம்ப அழகான படம் பிடித்து காட்டுகிறார். தாவீது எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாமல் நகரை விட்டு ஓடும்போது நாடே அவருக்கு புலம்பி தவித்த பொழுது, ஆணும் பெண்ணும் ஈடாக நடந்து கொண்டு போய்கொண்டிருந்த பொழுது சீபா எந்த நாள் அவருக்கு உதவியாக இருக்க முடியுமோ, எப்படி கொடுத்தால் அவர் ஏற்றுக்கொள்வாரோ அந்த நிலையில் அவருக்கு உதவுகிறார். அந்த உதவி செய்யும் மனப்பான்மை நமக்கு பெரிய பாடமாக இருக்கிறது. இரண்டாவது, அன்றாட வாழ்க்கையிலே சிம்மை போல பல மனிதர்களை நாம் சந்திப்போம். அவதூறு சொல்லுதல், கல்லால் எறிதல்,
வசைபாடுதல், இரத்த மிரியனே நீ ஒழிந்தாய், நீ இழிந்தாய் என்று நாம் கொஞ்சம் தாழ்ந்து போனால் பல பேர் நம்மை ஏசுவார்கள், பல பேர் நம்மை பற்றி பலவிதமாக பழித்துரைப்பார்கள். அவைகளை கண்டு நாம் கலங்கி போனோம் என்றால் ஒரு முறை கூட நம்மால் எழுந்து வரவே முடியாது, ஒரு முறை கூட எழுந்து வர முடியாது. அது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பாக ஓடும் ரயில் பட்டியிலே இருந்து வீசி வெளியே எறியப்பட்டவர், நிறத்திற்காக அல்லது வேறு வேறு காரணங்களுக்காக கொடுமைப்படுத்தப்பட்டவர். அத்தனையும் தாங்கிக் கொண்டு இந்தியாவிற்கு வந்தபோதுதான் அவருக்குள்ளாக பிறந்தது அகிம்சா திட்டம். நான் வயலன்ஸ் மூலமாக விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு உறுதிப்பாட்டை அவர் கண்டுகொண்டார். சில சமயத்தில் நம் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சில அவமானங்கள், ஒரு சில பாடுகள் நமக்கு பெரிய பெரிய பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்கிறது. நிறைய சமயத்தில் மக்களால் உதாசீனப்படுத்தப்படுவதும், மக்களால் புறக்கணிக்கப்படுவதும், மக்களால் பழித்து பேசப்படுவதும், மக்களால் இழிவாக கருதப்படுவதும் நமக்கு பெரிய பாடுகளாகவும் பெரிய சிறுமைகளாகவும் இருக்கலாம். செத்து போய்விடலாம் போல் இருக்கிறது என்று பலர் புலம்போதை நான் காதார கேட்டிருக்கிறேன். இதற்கு பதில் இதெல்லாம் கேட்கறதுக்கு பதில் செத்தே போயிடலாம் ஃபாதர் என்று சொல்லியிருக்கிறதை காதால் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த சிமேயினுடைய வார்த்தைகளை கேட்டு தாவீது 2 அருமையான வார்த்தைகளை சொல்கிறார். ஒன்று, இது ஆண்டவரின் திட்டம் என்றால் யார் என்ன செய்ய முடியும்? இரண்டாவது, ஆண்டவர் ஒருவேளை இவனுடைய சாபத்தை ஆசையாக மாற்றுவார் என்று தனக்குள்ளாக சொல்லுகிறார். நிறைய நேரத்தில் நமக்கு எதிராக வருகின்ற சாபங்கள், நமக்கு எதிராக வருகின்ற பழிப்புரைகள், நமக்கு எதிராக வருகின்ற வசைமொழிகளை நாம் ஆண்டுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இது ஆசீர்வாதமாக மாற்றிக்கொடும் என்று சொல்லி ஜெபிப்பது மிக வல்லமையான ஒரு காரியமாக இருக்கலாம். கடவுள் ஆசையாக மாற்றுவார். அடுத்தருடைய பழிப்புரையை, அடுத்தருடைய சாபுரையை, அடுத்தருடைய இடித்துறையை, அடுத்தவருடைய இடித்துரைக்கும் முறைகளை ஆண்டவர் ஆசீர்வாதம் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர். அதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பொறுமை, எவ்வளவு பொறுமை என்றால் அவ்வளவு பொறுமையோடு இருப்பது தாவீதை போன்ற ஒரு மனநிலை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதற்கு சிமேயி ஒரு பெரிய பாடமாக இருக்கிறார். கடவுளுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய திட்டத்தை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எவ்வளவோ நிலைகளிலே நாம் கடந்து போகக்கூடிய வாழ்க்கை நிகழ்வுகள் நம்மை சுடும், நம்மை காயப்படுத்தும், நம்மை குற்றப்பள்ளிக்கு உள்ளாக்கும், சில சமயத்திலே நம்மை தடுமாற வைக்கும், நம்மை பழிவாங்க தூண்டும். எல்லா நிலைகளிலும் பொறுமை இழக்காமல் ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொண்டு சிமேயினுடைய வார்த்தைகளை கேட்ட தாவீது ஆண்டவரை ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்று நினைக்கும் போது பல இடங்களில் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளணும். மூன்றாவதாக உசாயை பற்றி ஒரு செய்தி வருகிறது. உசாயி என்ன சொல்லப்பட்டதோ அதை அற்புதமாக செய்கிறார். தாவீது என்ன சொன்னார்? நீ என்னோடு வராதே நண்பா, நீ என்னோடு இருப்பதனால் பெரிய பயன் ஒன்றும் இருப்பது கிடையாது. நீ நகருக்கு சென்று அப்சலோமோடு இரு, அவரிடம் இருந்து எனக்கு தேவையான செய்திகளை அனுப்பு, அது மிகப்பெரிய பலனை எனக்கு தரும் என்று சொன்னவுடன் உசாயி திரும்பி அரசர் வாழ்க என்று சொல்கிறார். அரசன் சந்தேகப்பட்ட போது கூட மிகுந்த நம்பகமான முறையில் அவரிடம் பேசி அவருடைய நல்லெண்ணத்தை பெற்றுக்கொள்கிறார். இது ஒரு அழகான ஒரு பாடமாக இருக்கிறது. சில சமயத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மிகச்சிறிய பொறுப்பாக இருக்கலாம். ஆனாலும் அதை பொறுப்போடு செய்யும் போது மிகப்பெரிய பலன்களை நமக்குள்ளாய் விளைவிக்கும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. சின்ன சின்ன காரியங்கள் வழியாக நிறைய நன்மைத்தனங்களை நம்மால் செய்ய முடியும். இந்த உசாயி தாவீதுக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருந்தது போல அவருடைய நம்பிக்கைத்தனத்தை தொடர்ந்து அப்சலோமிடமும் காட்டி அப்சலோமிலிருந்து செய்தியை பெற்றுக்கொண்டு அரசனுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல மகனாக மாறுகிறார்கள். இப்போ இந்த மூன்று இரட்டையர்களும் நமக்கு வாழ்வின் பாடங்களை இப்படியாக சொல்லுகிறார்கள் என்று இதோடு நாம் நிறைவு செய்கிறோம். நன்றி தந்தை அவர்களே. அழகான வாழ்வியல் பாடல் ஒரு கனத்த இதயத்தோடு இந்த பகுதி நிறைவடைகின்றது. இனி அந்த ஒரு மகன் தந்தையை விரட்டி செல்ல இருக்கிறானா, தந்தையை இழிவுபடுத்தி இருக்கிறானா, அந்த அரசாட்சி அவ்வளவு முக்கியமான, தந்தையை விட குடும்ப உறவை விட பதவி அவ்வளவு முக்கியமானதா என பல கேள்விகள் மனதிற்குள் எழுகின்றன. ஆனாலும் இந்த பகுதி ஒரு கனத்த இதயத்தோடு நிறைவு செய்கின்றது. விளக்கங்களுக்கு நன்றி கூறுகிறோம் தந்தை அவர்களே. இனி இதயங்கள், இதுவரை நாம் சாமுவேல் இரண்டாம் புத்தகத்தின் 16ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் 16. தாவீது மலை உச்சியை கடந்து சிறிது தொலை சென்றதும் மெபிபோசேத்தின் பணியாளன் சீபா அவரை சந்திக்க வந்தான். அவன் 200 அப்பங்கள், 100 உலர்ந்த திராட்சை அடைகள், 100 அத்திப்பழ அடைகள், ஒரு தோற்பை திராட்சை ரசம் ஆகியவற்றை கழுதைகளின் மேல் ஏற்றிக் கொண்டு வந்தான். இதெல்லாம் என்ன என்று சீபாவை அரசர் கேட்க,
கழுதைகள் அரச வீட்டார் சவாரி செய்யவும், அப்பமும் அத்திப்பழமும் இளைஞர்கள் உண்ணவும், திராட்சை ரசம் பாலை நிலத்தில் களை புரிவோர் குடிக்கவும் தான் என்று சீபா பதிலளித்தான். உன் தலைவர் சவுலின் பேரன் எங்கே என்று மீண்டும் தாவீது வினவ, அவர் எருசலேமிலேயே தங்கியிருக்கிறார். ஏனெனில் அவர் இன்று இஸ்ரேல் வீட்டார் என் பாட்டனாரின் அரசை எனக்கு திருப்பித் தருவர் என எண்ணுகிறார் என்று சீபா அரசரிடம் கூறினான். இதோ மெபிபோசேத்தின் உடைமையை எல்லாம் உன்னுடையதே என்று அரசர் சீபாவிடம் கூற, நான் பணிவோடு வணங்குகிறேன். என் தலைவராம் அரசே, உம் கண்முன் நான் கருணை பெறுவேனாக என்று சீபா அரசருக்கு மறுமொழி கூறினான். தாவீது பகுரிம் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கேராவின் மகனான சிமையி. அவன் பழித்து கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீது மீதும் தாவீது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் வலமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லெறிந்தான். சிமையி பழித்து கூறியது, இரத்தவெறியனே, பரத்தை மகனே, போ போ, நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பழி அனைத்தையும் ஆண்டவர் உன்மீது வரச் செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் அன்றோ? ஆண்டவர் உம் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார். இரத்தவெறியனான நீ உன் தீமையிலேயே அழிவாய். அப்போது செருயாவின் மகன் அபிசாய் அரசரிடம் வந்து, இச்செத்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எறிய எனக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு அரசர், செருயாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவன் பழிக்கட்டும். ஒருவேளை தாவீதை பழி என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருந்தால், இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். பென்யமீன் குலத்தை சார்ந்த இவன் செய்யலாகாதோ? அவனை விட்டுவிடு, அவன் பழிக்கட்டும். ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தன் ஆள்களோடு பயணத்தை தொடர்ந்தார். சிமையி அவருக்கு எதிராக பழித்துரைத்து கல்லெறிந்து புழுதியை வாரி தூற்றிக்கொண்டு மலையோரமாகச் சென்றான். அரசரும் அவரோடிருந்த மக்கள் அனைவரும் யோர்தானை வந்தடைந்தனர். அங்கே அவர் இளைப்பாறினார். இதற்கிடையில் அப்சலோமும் இஸ்ரவேலர் அனைவரும் எருசலேம் வந்தடைந்தனர். அகிதோப்பலும் அவனோடு இருந்தான். தாவீதின் நண்பனான அர்க்கியன் ஊசாய் அப்சலோமிடம் சென்று, வாழ்க அரசர், வாழ்க அரசர் என்று வாழ்த்தினான். அப்சலோம் ஊசாயை நோக்கி, உன் நண்பருக்கு நீ காட்டும் விசுவாசம் இதுதானா? நீ ஏன் உன் நண்பரோடு செல்லவில்லை என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சலோமிடம் கூறியது, இல்லை, ஆண்டவரும் இந்த இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் யாரை தேர்ந்தெடுத்துள்ளார்களோ அவருக்காகவே நான் இருப்பேன். அவரோடுதான் நான் தங்குவேன். நான் யாருக்கு பணிபுரிய வேண்டும்? அவருடைய மகனுக்கு அல்லவா? உன் தந்தைக்கு நான் பணிபுரிந்தது போலவே உனக்கும் பணிபுரிவேன். அப்சலோம் அகிதோபலிடம், நான் என்ன செய்யலாம் என்பது பற்றி அறிவுரை கூறு என்று கேட்டான். அகிதோப்பல் அப்சலோமிடம், உன் தந்தை தன் வீட்டை காக்க இங்கு விட்டுச் சென்றுள்ள வைப்பாட்டியரிடம் சென்று அவர்களோடு உறவு கொள். நீ உன் தந்தையின் வெறுப்புக்கு ஆளாகிவிட்டாய் என்று இஸ்ரவேலர் அனைவரும் கேள்விப்படுவர். உன்னோடு இருப்பவர் அனைவரின் கை ஓங்கும் என்றான். அப்சலோமுக்காக மாடியில் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது. இஸ்ரவேலர் அனைவரும் அறிய அப்சலோம் தன் தந்தையின் வைப்பாட்டியரோடு உறவு கொண்டான். அந்நாள்களில் அகிதோப்பலின் ஆலோசனை கடவுளின் வாக்காக கருதப்பட்டது. இவ்வாறுதான் தாவீதும் அப்சலோமும்
அகிதோப்பலின் அனைத்து ஆலோசனைகளையும் கருதினர். இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2 புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எல்லாரும் நான் நகரத்தில் கூட்டி வருவேன், உன் கை ஓங்கும், நீ பெரியவனாய் மாறுவாய் என்கின்ற ஒரு செய்தியை சொல்றாரு.